சார் சார் எங்களோட ஒர்க்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக கஸ்டமர் சொல்லுங்கள். நான் சார்ட்ட ஏற்கனவே ஒரு தரம் பேசியிருந்தேன். சரி சார். அப்புறம் சார் ஒரு தரம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி எனக்கு எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. சரி சார். அதுக்கப்புறம் ஒரு மந்த் கழிச்சு திரும்ப கூப்பிட்டேன். சரி சார். என்ன காரணத்துக்காக நீங்கள் சோலாரை தேர்ந்தெடுத்தீங்க சார்? நம்ம இங்கே வந்து ஈபி கிடையாது. சரி சார். 1 ஏக்கர் நம்மளுக்கு தண்ணி பாய்க்கணும் அப்படின்னா நமக்கு சோலார் வந்து கரண்ட் பில் இல்லாமல் ஓடும். சரி சார். ஆமாம், நம்ம ஒரு வருஷத்துக்கு கரண்ட் பில் கட்டுற அமௌண்ட்டே வந்து சரி சார் ஈபிக்குள்ள சார்ஜே நமக்கு சோலாருக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம லாங் லைஃப் நமக்கு வந்து ஈஸியாக. சரி, இது இடம் எடுத்து எவ்வளோ நாள் சார் ஆகுது? இப்போ எடுத்து ஒரு 2-3 மாதம் ஆகுது. 3 மாதத்துக்கு அப்புறம் இதில் என்ன விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்குது? ஆடு மாடு கோழிகள் வச்சு விவசாயம் பண்ணி வளர்க்குறது. சரி சார். இப்போ நீங்கள் தீவனங்கள் போட்டு வளர்க்கணும் அது மாதிரி. சரி, ஓகே சார். இபி எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இபி ட்ரை பண்ணல. ஏன்னா இபி நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப சேவிங். லோ பட்ஜெட்டாக இருக்குது. அது எல்லாம் நீங்கள் வேறு கம்பெனி எதுவும் விசாரிச்சு பார்த்தீங்களா? இல்லை டேரெக்டாகவே எங்கள் கேடெக் சோலார் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தா கேடெக் சோலார் நல்லா இருந்ததுனால நல்லா பெர்ஃபெக்டாக இருந்தது. கம்மியான விலைக்கு பண்ணி கம்மியான விலைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, நல்லா மாதிரி நல்லா இருந்துச்சு. உங்களோட ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு. தண்ணியும் நல்லா நம்மளுக்கு பண்ணிவிட்டாங்க. லோ கிளைமேட்லேயும் நல்லா ஓடுது. லோ கிளைமேட்லேயும் நல்லா இருக்குது.